அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டே வருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேர் ஊறுகாய் சாப்பிட்டா நல்லதா கெட்டதா? ஊறுகாய் சில பேர் நல்லதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் கெட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஊறுகாயில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஊறுகின்ற காய், ஊறுகாய், உப்பில் ஊறுகின்ற ஒரு காய். நம்ம முன்னோர்கள் எவ்வளோ ஒரு அறிவியல் பூர்வமாக திங்க் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஒரு ஏதாவது ஒரு வெஜிடபிளையோ ஒரு காய்கறியை பதப்படுத்துறதுக்கு உப்பு ஒரு சிறந்த விஷயம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு மண் சட்டியில் போட்டு அதை உப்புல பெரட்டி வெயிலில் வச்சு எடுத்து வச்சு அதை பயன்படுத்தியிருக்காங்க. இதை தான் நம்ம ஊறுகின்ற காய், ஊறுகாய் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஊறுகாயில் என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம், அப்புறம் தீமைகளுக்கு போவோம். நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதில் ரொம்ப கலோரி கம்மி, ஸோ சத்து ரொம்ப கம்மி ஒரு விஷயம். அதே எனர்ஜி கலோரியாக கன்வெர்ட் ஆகி கொடுக்குற விஷயம் ரொம்ப கம்மி. அடுத்து இதில் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை இது தூண்டாது, ஸோ கிரேவிங்கை குறைக்கும், ஸோ கம்மியாக சாப்பிட வைக்கும். இந்த 3 விஷயம் இருக்குது. கிரேவிங் குறைக்குது, சாப்பிட்றது கம்மியாகிடுது, நல்ல உங்களுக்கு கலோரியும் கம்மியாக இருக்குது. அப்படிங்கும் பொழுது வெயிட்டு கூட்டாது. அப்படிங்கும் பொழுது இது என்ன பண்ணும்? சர்க்கரையுடைய அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ ரத்த சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடியவங்க ஊறுகாயை அளவாக எடுத்துக்கும் பொழுது இந்த சுகர் ஸ்பைக்ஸ்னு சொல்லுவாங்க, ஏறுறது இறங்குறது ஏறுறது இறங்குறது, அந்த மாதிரி இல்லாமல் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு இந்த ஊறுகாய் சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ். இன்னைக்கு நமக்கு நல்லா தெரியும், சைக்கோபயோம் அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி போயிட்டே இருக்கு. நம்ம குடலுக்கும் மூளைக்கும் சார்ந்த ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம குடலை ஆரோக்கியமாக மாற்றக்கூடிய தன்மை இந்த ஊறுகாய்க்கு இருக்கு. அதனால நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணி நம்மளை காமாக கம்போஸ்டாக நிதானமாக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது இந்த ஊறுகாய். குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? சாப்பிட்டோடனே மோஷன் போகிறது, அடிக்கடி வயிறு வலிக்கிறது, கேஸ் ஃபார்ம் ஆகுறது, பிளாட்டிங்காக இருக்கிறது, பசிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி குடல் சார்ந்த பிரச்சனைக்கு நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா, அதனுடைய சமச்சீரற்ற தன்மை தான் காரணமாக இருக்குது. அந்த பாக்டீரியாவோட சமச்சீரை சீர்படுத்தி, அந்த பாக்டீரியாவோட அளவை சரிப்படுத்தி, நல்ல பாக்டீரியா எவ்வளோ இருக்கணும், கெட்ட பாக்டீரியாவை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத சீர்படுத்தக்கூடிய தன்மை இந்த ஊறுகாய்க்கு இருக்குது. கூடவே இந்த ப்ரெக்னன்சி டைமில் தொடர்ச்சியாக வாமிட்டிங் இருக்குது, தலைச்சுத்தல் இருக்குது, மயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மார்னிங் சிக்னஸ்னு சொல்லுவோம், மசக்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இந்த ஊறுகாய் ஒரு பெஸ்ட் மெடிசன். கூடவே அவங்கள பசியின்மை, அடிக்கடி நெஞ்சு புடைச்சிட்டு வருது, வயிறு ஊதிக்கிட்டு வருது, நெஞ்சு கரிப்பாக இருக்கும்பாங்க, அந்த பிரச்சனையும் இந்த ஊறுகாய் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. இந்த ஊறுகாய்க்கு இன்னொரு தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடையை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்குது. இப்போ குடலில் நமக்கு எல்லாமே நல்லா செரிமானம் ஆகிடுது, நல்லா மோஷன் போயிடுது, மலச்சிக்கல் இல்லாமல் இருக்குது, குடல் அந்த கேஸ் ஃபார்மேஷன் இல்லாமல் இருக்குது, வயிறு ஊதாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி இதில் கலோரி கம்மியாக இருக்குது, ஸோ எடுத்துக்கும் பொழுது நமக்கு கிரேவிங் இருக்காது, பசியை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சேர்ந்து உடல் எடைக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஊறுகாய் சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இதெல்லாம் நன்மைகள். ஆனால் தீமைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு நம்ம அந்த ஊறுகாயை ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு விதம் இருக்குது பார்த்தீங்களா? என்ன பண்ணுறோம், அதில் சால்ட் காம்போசிஷன் நமக்கு இவ்வளோதான் இருக்கணும்னு இருக்குது, ஆனால் அது கெடாமல் இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய உப்பு போடுறோம். அந்த உப்பு அளவுக்கு அதிகமாக நம்ம போடும் பொழுது அதிகுருதி அழுத்தம்னு சொல்லக்கூடிய பிபியோடைய அளவு அதிகமாகும். ஸோ பிபி பேஷண்ட்ஸ் ஊறுகாய் எடுத்துக்கிறத தவிர்த்துடுங்கன்னு மருத்துவர்கள் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான்.
ரெண்டாவது விஷயம், சோடியம் கண்டென்ட் உடம்புல ரொம்ப அதிகமாகும். இப்போ நமக்கு வந்து கை கால் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நீர் கோத்த மாதிரி புஷ்ஷுன்னு ஊதுற மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான். இந்த மாதிரி நீர் கோக்குறது, ஃப்ளூயிட் ரிட்டென்ஷனை ஊறுகாய் நிறைய சாப்பிடும் பொழுது நமக்கு உருவாக வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஊறுகாயை வந்து நம்ம சாப்பிடும் பொழுது இந்த நிறைய எடுத்துப்பாங்க நிறைய பேர். குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதுவே சாதம் மாதிரி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும் பொழுது வயிறு எரிச்சல், வயிறு தொந்தரவு இதெல்லாம் உருவாயிட்டு இன்னைக்கு அறிவியல் ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் இந்த ஊறுகாயை கெடாமல் இருக்கிறதுக்காக நிறைய பேர் சோடியம் பென்சோவேட் அந்த மாதிரி பதப்படுத்துகிற விஷயங்கள் அதிகமாக சேர்த்துறதோ, இல்லை வினிகர் மாதிரியான விஷயங்களை அளவுக்கு அதிகமாக அதில் நம்ம சேர்த்தும் பொழுதோ அது குடலில் அலர்ஜியை ஏற்படுத்தும், குடற்புண்ணை அதிகப்படுத்தும், வயிற்றுப்புண்ணை அதிகப்படுத்தும். அப்படிங்கும் பொழுது சில நேரங்களில் அளவுக்கு அதிகமாக ஊறுகாய் எடுத்துக்கும் பொழுது வயிற்று புற்றுநோயும் குடல் புற்றுநோயும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுது. அப்புறம் இந்த தாளிப்புக்காக நம்ம சேர்த்தக்கூடிய எண்ணெய் கெடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஊறுகாய் பாதி பாட்டில் இருக்கும், அதுக்கு மேலே பாதி பாட்டில் எண்ணெய் ஊற்றி வைப்போம். ஸோ அந்த மாதிரி எண்ணெய் அதிகமாக அதில் சேர்த்தும் பொழுது டிரான்ஸ்ஃபேட்டி ஆசிட் லெவல் ரத்தத்தில் அதிகமாகி கெட்ட கொழுப்பினுடைய அதிகமாகி அதை தொடர்ந்து நம்ம உடலில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஊறுகாய் அப்படிங்கிறது காலங்காலமாக நம்ம மோர் சாதத்தோட தயிர் சாதத்தோட சேர்த்தி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். கடைசியாக உணவு முடியக்கூடிய தருணம் நம்ம வந்து சாதம் ரசம் அதெல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு கடைசியாக கொஞ்சமாக மோர் சாதத்தோட ஊறுகாய் சேர்த்தி சாப்பிட்டது நம்ம குடலை ஆரோக்கியப்படுத்துறதுக்காகவும் வயிற்றை ஆரோக்கியப்படுத்துறதுக்காகவும் நம்ம அமிலத்தன்மையை சீர்படுத்தி கொடுக்கறதுக்காகவும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம்னு சொல்லக்கூடிய மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடக்கிறதுக்காகவும் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு முறை. ஸோ இந்த ப்ரீபயோட்டிக்காகவும் ப்ரோபயோட்டிக்காகவும் வேலை செய்யக்கூடிய இந்த ஊறுகாய் அளவாக எடுத்துக்கும் பொழுது மருந்தாகவும் அளவுக்கு மீறிய பொழுது அது விஷமாகவும் மாறுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அளவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த ஊறுகாய் உடலுக்கு அமிர்தமாகவே செயல்படும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.